ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே இந்த மாலவேளை பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கின்ற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்து வரவேற்கின்றோம். ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்தி இந்த பைபிள் ஸ்டடிக்கு உங்களை அன்பாய் வரவேற்கின்றோம். இந்த நாளிலே கர்த்தர் நம்முடைய வேத பாட வகுப்பை ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் இருக்கிற இடங்களிலே நாம் ஜெபித்து கர்த்தருடைய ஆவியானுடைய உதவியையும் அவருடைய புரிந்து கொள்ளுதலையும் நமக்கு தரும்படியாய் நாம் ஜெபித்து தொடர்ந்து இந்த வகுப்பை கர்த்தருடைய பிரசன்னத்திலே கொடுத்து நாம் ஜெபித்து இந்த வகுப்பை ஆரம்பிப்போம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காயுமை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். கர்த்தாவே, நீர் எங்கள் வாழ்வில் நல்லவராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்கிறப்பா. கர்த்தர், நீர் எங்கள் பேரில் பாராட்டின உம்முடைய விலையேற பெற்ற அன்பிற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நாங்கள் துதிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்து அற்புதமாய் நீர் நடத்தி கொண்டு வருகின்ற உம்முடைய எல்லா தயவிற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று. உம்முடைய வார்த்தையில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று உம்முடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது. அன்றியும் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்ளும்படிக்கு குமாரனாகிய தேவன் வந்து எங்களுக்கு புத்தியை தந்திருக்கிறீர் என்று உம்முடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய வேதத்திலே எழுதப்பட்ட தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகத்துவங்களை உம்முடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் கவனிக்கும் பொழுது, ஆண்டவரே, அன்றைக்கு எம்மாவூர் சீசலுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எறிந்தது போல, ஆண்டவரே, எங்களுக்குள்ளவும் விசுவாசம் எங்கள் இருதயத்திலே கொழுந்து விட்டு எரிந்து உம்முடைய பற்றிய அறிவிலே நாங்கள் அறிவடைந்து உம்முடைய சுவிசேஷ ஊழியத்திற்காய் நாங்கள் ஆயத்தப்படும்படிக்கு அநேகருக்கு கர்த்தர் ஆண்டவரே நீர் ஆசீர்வாதமாய் உம்முடைய நாமத்திற்கு மகிமையாய் வைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய வார்த்தையினால் ஆசீர்வதியும். இந்த ஆன்லைனிலே பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பேரிலும் பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய பூரண கிருபையை கொடுத்து உம்முடைய வார்த்தையிலே உள்ள மகத்துவங்களை விளங்கி கொள்ளும்படிக்கு கர்த்தர் கிருபை பாராட்டும்படிக்கு ஜெபிக்கின்றோம். இந்த வேலையை உம்முடைய அன்பின் கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். நீர் எங்கள் மத்தியில் வெளிச்சத்தை காண்பித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு ஜெபிக்கின்றோம். எல்லா துதி கன மகிமை ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கடந்த 3 வாரங்களாக சிருஷ்டிப்புகளுக்கு முன் என்ற ஒரு தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை நாம் கவனித்து கொண்டு வந்தோம். இந்த வாரத்திலிருந்து, அதாவது ஒரு புதிய தலைப்பாக இதற்கு நியமித்து உலகத்திற்கு வெளிப்படுத்தப்பட்ட தேவகுமாரன் என்று இந்த வாரத்திலிருந்து வருகின்ற பாடங்களை நாம் கவனிக்க போகின்றோம். த சன் ஆஃப் காட் ரிவீல்டு டு த வேர்ல்டு என்கின்ற தலைப்பிலிருந்து தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை வேத வசனங்களிலிருந்து நாம் ஆராய்ந்து தேவனுடைய வார்த்தையை நாம் கவனிக்க போகின்றோம். நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறபடி வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டென்று அறிவீர்களே. என்னை பற்றி சாட்சி கொடுக்கிறவைகளும் அந்த வார்த்தைகளே, அந்த வேத வாக்கியங்களே என்று இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்த நாட்களிலே அவர் சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் பயன்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தையானது எபிரேய பாஷையினுடைய மூல பாஷையிலே அவர்கள் பயன்படுத்தின வார்த்தைகள் டோரா புத்தகமாய் பயன்படுத்தப்பட்டு ஓலை சுவடிகளாய் பயன்படுத்தப்பட்டு, இயேசு கிறிஸ்துவும் தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத் ஊரிலே அவர் போய் தேவாலயத்திலே ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் வாசிக்கப்படும் பொழுது அவரும் அதை வாசித்தார் என்று சொல்லி வேத வசனங்களில் அநேக காரியங்களை நாம் கவனிக்க முடியும். வேதத்தை நாம் படிப்போம் என்று சொன்னால் நாம் அவைகளை அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை அவர் தெளிவாக அறிந்து கொண்டு அந்த வார்த்தையின் அடிப்படையிலே அவர் ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது அவருடைய ஊழியமானது மிகவும் ஜெயமுள்ளதாய் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதாய் காணப்பட்டது. இன்றைக்கும் கூட இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தப்பட்ட தேவகுமாரன் என்கின்ற தலைப்பிலிருந்து உலகம் சிருஷ்டிக்கப்படுகின்ற நேரத்திலே என்னென்ன காரியம் நடந்தது என்பதை குறித்து நாம் வேத வாக்கியங்களை நாம் ஆராய்ந்து இந்த மாலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிக்க போகின்றோம். அதற்கு முன்பதாக
அடுத்த வாரம் நமக்கு விசேஷித்தமான வெள்ளிக்கிழமை, பெரிய வெள்ளி, புனித வெள்ளி என்று நாம் கர்த்தருடைய பாடுகளை குறித்து நாம் தியானித்து நாம் தேவனுடைய வார்த்தைகளை கவனித்து கொண்டு வருகின்றோம். அடுத்த வாரம் மாலை 7 மணிக்கு நம்முடைய சபையில் ஒரு விசேஷித்த புனித வெள்ளியினுடைய ஆராதனையின் பைபிள் ஸ்டடி ஒன்று ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. அதில் கெத்செமனேயில் ஒலிவ மரம் என்கின்ற ஒரு தலைப்பிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கப் போகின்றோம். ஆகவே கெத்செமனேயில் இருந்த ஒலிவ மரத்தை குறித்து ஆண்டவருடைய வார்த்தையை விளக்கமாக வேத வசனத்திலிருந்து நாம் கவனித்து நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகின்றோம். அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள போகின்றோம். ஆகவே அடுத்த வாரம் மாலை 7 மணிக்கு பைபிள் ஸ்டடியிலே நீங்கள் யாவரும் பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கூட கேட்கின்றோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று ஆண்டவருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் முன்பதாக அவருடைய திட்டம் என்ன என்பதை குறித்து இந்த முதல் வசனத்திலேயே நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆதியிலிருந்தே தேவனுடைய நோக்கம், திட்டம், விருப்பம் என்னவென்றால், தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்த வேண்டும், இந்த உலகத்தில் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. The God's plan from the beginning is to reveal the Son of God to this world and also glorify His name, honor His name. அதுதான் தேவனுடைய நோக்கமாயும் தேவனுடைய திட்டமாயும் இருக்கின்றது. இந்த முதல் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தமிழிலே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி 5 வார்த்தைகள் அந்த தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எழுதப்பட்ட மூல பாஷையிலே அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது சுமார் 7 வார்த்தைகளை அந்த முதல் வசனம் உள்ளடக்கி உள்ளது. அது இப்படியாய் எபிரேய மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 1:1 இந்த வசனத்தை நான் எபிரேய மொழியில் வாசிக்கின்றேன். பெரிஷித் பரா ஏலோஹிம் எட் ஆஷமாஹிம் வெத் ஹி அர்டஸ் என்று 7 வார்த்தைகள் கொண்டதாய் இந்த மூல பாஷையிலே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்திலே 7 என்று சொன்னால் அது பரிபூரணத்தை குறிக்கின்றது. 7 நாட்களில் ஆண்டவர் உலகத்தை சிருஷ்டித்து 7ஆம் நாளில் அவர் ஓய்ந்திருந்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே 7 வார்த்தைகளை பேசி விழுந்து போன மனுக்குலத்தையும் சபிக்கப்பட்ட பூமியையும் ஆண்டவர் மீட்டெடுத்தார். 7 நாட்களில் ஆண்டவர் சிருஷ்டிப்பை உண்டாக்கினார். 7 வார்த்தையில் தேவன் சிருஷ்டிக்கப்பட்டனுடைய பூமியினுடைய மீட்பை தம்முடைய குமாரன் மூலம் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். ஆகவே இந்த முதல் வசனத்தை எபிரேய மொழியில் நாம் வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை பெரிஷிட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பெரிஷிட் என்கின்ற முதல் வார்த்தையில் 2 வார்த்தைகளை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது, அந்த முதலில் வருகின்ற பெட் என்கின்ற வார்த்தை 2 வார்த்தையை, பெட் என்கின்ற வார்த்தையும் ரெஷ் என்கின்ற வார்த்தையும் இணைத்து அதனுடைய முதல் வார்த்தைகளை மாத்திரம் நம்ம எடுத்து கவனிப்போம் என்று சொன்னால் அதிலே பார் என்கின்ற ஒரு வார்த்தை வருகின்றது. எபிரேய மொழியில பார் என்று சொன்னால் சன் ஆஃப் காட், தேவகுமாரன் என்று அர்த்தம். ஆகவே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே முதல் வார்த்தையானது பரிஷித் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதில் பர் என்கின்ற வார்த்தையை முதல் இடத்திலேயே அந்த எபிரேய மூல பாஷையிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் மொழிகள் எல்லாம் உருவாவதற்கு முன்பதாக அல்லது பாபேல் கோபுரத்தினுடைய நிகழ்வானது நடப்பதற்கு முன்பதாக உலகத்தில் இருந்த மொழியானது எபிரேய மொழி இருந்தது என்று நம்பப்படுகின்றது. அந்த எபிரேய மொழியானது 22 எழுத்துக்களை உள்ளடக்கியது. இந்த 22 எழுத்துக்களும் ஒவ்வொரு உருவத்தை கொண்டதாக இருக்கின்றது. ஆகவே இந்த பெட் என்கின்ற வார்த்தை பர் என்கின்ற வார்த்தை
ரெண்டு எபிரேய வார்த்தையிலிருந்து வந்திருக்கிறது. ஒன்று பெயட் என்கின்ற வார்த்தையிலிருந்து. இந்த பெயட் என்று சொன்னால் வீடு என்று அர்த்தம் அல்லது கூடாரம் என்று அர்த்தம். பெயட் மீன்ஸ் ஹவுஸ் ஆர் டென்ட். ரெண்டாவது ரெஷ் என்கின்ற வார்த்தை. இந்த ரெஷ் என்கின்ற வார்த்தையினுடைய உருவம் அல்லது அதை பிக்சரை பார்த்தோம்னா ஒரு மனிதனுடைய தலை போன்ற ஒரு உருவம் கொண்டது. அப்படின்னா ரெஷ் என்கின்ற வார்த்தைக்கு பிரின்ஸ் என்று அர்த்தம் அல்லது ஹெட் என்று அர்த்தம், தலைவர் அல்லது உயர்ந்தவர் என்று அர்த்தம். அப்போ இந்த பெயட் ரெஷ் என்கின்ற முதல் வார்த்தைகளை சேர்த்து படிக்கும் பொழுது பர் என்கின்ற வார்த்தை வரும். பர் என்று சொன்னால் the son of God or the prince of sun அப்படின்னு அர்த்தங்க. அதனால தான் வேதத்தில் பல இடங்களில் நான் வாசிக்கும் பொழுது பர்னபா என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். பர்னபா என்று சொன்னால் ஆறுதலின் மகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். பர்த்திமேயு என்கின்ற குருடன் குறித்து எழுதப்பட்டிருக்கிற பர்த்திமேயஸ். அந்த பர் என்று சொன்னால் மகன் என்று சொல்லணும், மகன் என்ற பொருளுடையதாக அது காணப்படுகின்றது. ஆகவே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தினுடைய முதல் எழுத்து யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பர் என்று சொன்னால் குமாரன் என்ற அர்த்தம், பெயட் என்று சொன்னால் வீடு என்ற அர்த்தம், ரெஷ் என்று சொன்னால் ஒரு தலைமையானவர் அல்லது பிரின்ஸ் என்ற அர்த்தம், வீட்டிற்கு தலைமையானவர் அல்லது வீட்டிலிருந்து வெளியே வந்தவர் என்று அர்த்தம். வீட்டிலிருந்து வெளியே வந்தவர் யார் என்று சொன்னால் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. தேவன் திரியேக தேவனாய் இருக்கின்றார், தேவன் ஆவியாய் இருக்கின்றார். ஆவியாய் இருக்கின்ற தேவன் பிதாவாகிய தேவனாகவும் குமாரனாகிய தேவனாகவும் பரிசுத்த ஆவியாகிய தேவனாய் ஒரு குடும்பமாய் இருக்கிறார்கள், ஒரு வீடாய் இருக்கிறார்கள். அந்த குடும்பமாய் இருக்கிறவர்களுக்குள்ளிருந்து முதலில் வெளியே வந்தவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவை குமாரனிடத்திலிருந்து புறப்படுகின்றவர் என்று வேதத்திலே அறிமுகப்படுத்துகின்றது. The Son of God, one who sent by the heavenly Father. பிதாவினிடத்திலிருந்து அனுப்பப்பட்டவர் அல்லது பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகின்றவர் என்று அர்த்தம். ஆகவே முதல் வசனம் எபிரேய மொழியில இந்த ஆதியிலே என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தையினுடைய எபிரேய மூலப்பதத்தினுடைய வார்த்தை என்னவென்று சொன்னால் பெரிஷிட் என்று அர்த்தம். பெரிஷிட் என்று சொன்னா ஆரம்பங்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த பெரிஷிட் என்ற வார்த்தையினுடைய முதல் பகுதியை எடுத்து பார்க்கும் பொழுது பர் என்கின்ற வார்த்தை வருகின்றது. இந்த பர் என்கின்ற வார்த்தை 2 எபிரேய எழுத்துக்களை சேர்த்து வந்ததாய் காணப்படுகின்றது. அதுல முதல் எழுத்து பெயட் என்கின்ற வார்த்தை. இந்த பெயட் என்கின்ற வார்த்தையினுடைய உருவகம் அல்லது அதனுடைய பிக்சர் என்னவென்று சொன்னா ஒரு வீடு அல்லது கூடாரம் என்று அர்த்தம். அந்த ரெஷ் என்கின்ற 2வது வார்த்தையினுடைய பிக்சர் என்னவென்று சொன்னா ஒரு தலைமையானவர் மனுஷனுடைய தலையை ஒரு பிக்சராக கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் பிரின்ஸ் என்று அல்லது தலைமையானவர் என்று அர்த்தம். வீட்டிற்கு தலைமையானவர் என்று அர்த்தம். அந்த வீட்டிற்கு தலைமையானவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான் வீட்டிற்கு தலைமையானவராய் இருக்கின்றார். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார் எபேசு புத்தகத்திலே, இயேசு கிறிஸ்துவே சபைக்கு தலையாய் இருக்கிறார் என்று சொல்லுகின்றார். ஆகவே வேதத்தில் முதல் வசனம் முதல் எழுத்து யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. திரியேக தேவனாகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திற்கு தம்முடைய குமாரனை வெளிப்படுத்துவதே தேவனுடைய நோக்கமாயும் திட்டமாயும் இருக்கிறது. அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார். கலாத்தியர் புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது 1ஆம் அதிகாரத்திலே குமாரனை புறஜாதிகளுக்கு வெளிப்படுத்த எனக்குள் வெளிப்படுத்த அவர் சித்தமாய் இருந்த பொழுது நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணவில்லை என்று சொல்லுகின்றார். ஆகவே வேதம் முழுவதும் எழுதப்பட்ட வேத வாக்கியங்களின் நோக்கம் என்னவென்று சொன்னால் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இதை நன்கு அறிந்தவராய் கிறிஸ்துவை பற்றிய அறிவை நான் அடைய வேண்டும் என்று சொல்லி, கிறிஸ்துவை நான் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி,
கிறிஸ்துவுக்குள் நான் காணப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார். ஏன்னா அவர் எழுதும் பொழுது எழுதுகின்றார், கிறிஸ்துவே எனக்கு ஜீவன் என்று எழுதுகின்றார், கிறிஸ்துவே எனக்கு பலன் என்று எழுதுகின்றார், கிறிஸ்துவே எனக்கு ஞானம் என்று எழுதுகின்றார், கிறிஸ்துவே எனக்கு மீட்பு என்று எழுதுகின்றார், கிறிஸ்துவே எனக்கு நீதி என்று எழுதுகின்றார். ஆகவே கிறிஸ்துவை இல்லாமல் இந்த உலகத்தில் நாம் ஒன்றையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே ஆதியாகமம் முதல் அதிகாரம் முதல் வசனத்தில் முதல் வார்த்தையானது பிகினிங் என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஆதியிலே என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் எபிரேய மூலப்பதத்திலே பெரிஷித் என்ற வார்த்தை எழுதப்பட்டு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தத்தை நாம் வருகிற நேரத்தில் நாம் படித்து ஆழமாய் அறிந்து கொள்ள போகின்றோம். ஆகவே தேவகுமாரனை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கமாயும் திட்டமாயும் இருக்கிறது. உங்கள் வாழ்விலேயும் என்னுடைய வாழ்விலேயும் தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தி அவருக்குள் நாம் அறிவை அடைய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கமாயும் திட்டமாயும் இருக்கின்றது. அதுதான் எபிரேய ஆக்கியோன் எபிரேயர் 1 அதிகாரம் 1-3 வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர் இப்படியா எழுதுகின்றார். எபிரேயர் 1 அதிகாரம் 1-3 வசனங்களை வாசிக்கின்றேன். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். ஹல்லேலூயா சொல்லலாமா? அப்ப இந்த உலகம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது அல்லது எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொன்னால், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது. அவரே இந்த உலகத்தை சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தராயிருக்கிறார். ஆமென். 3 வசனம், இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அப்போ எபிரேய ஆக்கியோன் சொல்லுகின்றார், இந்த உலகங்கள் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொன்னால், தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு இந்த உலகங்கள் சிருஷ்டிக்கப்பட்டது. அதுதான் தேவனுடைய நோக்கம். இந்த உலகத்திற்கு தேவகுமாரனை வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆகவே அவரை கொண்டு இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட பின்பதாக குமாரன் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தப்படவில்லை. உலகம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாகவே தேவகுமாரன் வெளிப்படுத்தப்பட்டார். அந்த தேவகுமாரனை கொண்டுதான் இந்த உலகங்கள் சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து சிருஷ்டிப்புகளும் படைப்புகளும் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் மூலமாகவே சிருஷ்டிக்கப்பட்டது. அவரே அதற்கு சுதந்திரவாளியாக இருக்கிறார். The Son of God is the owner of the all creation. இந்த உலகத்திலே சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா சிருஷ்டிப்புகளுக்கும் ஒரு சுதந்திரவாளி, ஒரு முதலாளி இருக்கிறார், ஒரு முதல்வன் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து. அதே எபிரேயர் 11 அதிகாரம் 3 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்று அறிந்திருக்கிறோம். இப்போ உலகம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்னா அநேகர் கருத்துக்களை சொல்றாங்க. அது தானா தோன்றிடுச்சு, இல்லை ஏதோ ஒரு மூலக்கூறில் இருந்து ஏதோ காலகாலமாக உருமாறி அப்படியே ஒரு பூமியா வந்தது என்று பல கருத்துக்கள் உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகின்றது உலகமானது தேவனுடைய வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லி. அப்போ தேவனுடைய வார்த்தையினால் இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொன்னால், அதே எபிரேய ஆக்கியோன் 1 அதிகாரத்தில் சொல்லுகின்றார், உலகங்களை சிருஷ்டித்தவர் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. யோவான் 1 அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கின்றபடி அந்த ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லி, ஆதியிலே தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையாய் பிதாவோடு கூட இருந்தார்.
அந்த வார்த்தையானவரை கொண்டு இந்த உலகங்களை தேவன் சிருஷ்டித்திருக்கின்றார். யோவான் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகின்றது, அவர் உலகத்தில் இருந்தார், அவர் மூலமாய் உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. பாருங்க, அழகா எழுதுறார் யோவான். அவர் உலகத்தில் இருந்தார். எப்ப இருந்தார்னா, சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாகவே அவர் இருந்தவர். உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது பின்பதாக அவர் உலகத்தில் இருந்தவர். அந்த உலகத்தில் இருந்த இயேசு கிறிஸ்து மாமிசமாய் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். இப்போ யோவான் எழுதும் பொழுது சொல்லுகின்றார், அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. இன்றைக்கு காணப்படுகின்ற எல்லா சிருஷ்டிப்புகளும் டார்வின் தாட் என்று ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது உலகம் தானாய் தோன்றியது, ஏதோ ஒருத்தர் சக்தியிலிருந்து தோன்றியது என்று பல நம்பிக்கைகள் உடையதாக இருக்கின்றது. ஆனால் வேத வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகின்றது, உலகம் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் சிருஷ்டிக்கப்பட்டது, அவர் மூலமாய் சகலமும் உண்டானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகங்களை உண்டாக்கினவர் உலகத்திற்கு வெளிப்படுத்தப்பட்டார். உலகத்துக்கு வெளிப்படுத்தப்பட்டவர் பூமியில் உள்ள ஜனங்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி காண்பித்தார். ஆதியிலிருந்தே தேவனுடைய நோக்கம், திட்டம் என்னவென்று சொன்னால், குமாரனை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும், குமாரனை ஜனங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் பிதாவினுடைய நோக்கமாயும் திட்டமாயும் சித்தமாயும் இருக்கின்றது. ஆகவே இந்த எபிரேய வார்த்தையில நாம் வாசிக்கப்பட்ட வசனத்தில் முதல் வார்த்தை பெரிஷிட் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பெரிஷிட் என்கின்ற வார்த்தையினுடைய முதல் எழுத்த பர் என்கின்ற எழுத்த நாம் எடுத்து அதனுடைய விளக்கத்தை வாசிப்போம் என்று சொன்னால், பர் என்று சொன்னா குமாரன் என்று அர்த்தம். அப்ப யார் குமாரன்? இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய குமாரனா இருக்கின்றார். இன்னும் ஒரு சில வசனங்களை வாசித்து நாம் இயேசு கிறிஸ்துனுடைய மகத்துவங்களை நாம் அறிந்து கொள்ள போகின்றோம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 22 32 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 22 32 வசனங்களை நானே கூட வாசிக்கின்றேன். கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். பாருங்க, அங்கு என்னை என்கின்ற வார்த்தை அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்னை அப்படின்னா கிறிஸ்துவை உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே ஆதியில வழியாக அவர் கொண்டிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார். யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கின்றேன். அப்போ தேவன் இந்த உலகத்தில் ஒரு சிருஷ்டிப்பை துவங்குவதற்கு முன்பதாகவே யாரை ஆதியாக கொண்டிருந்தார் என்று சொன்னால், கிறிஸ்துவை ஆதியாகவும் வழியாகவும் கொண்டிருந்தார். வழியாகனா உலகத்தை எப்படி சிருஷ்டிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு வழியை உண்டு பண்ணினார். அந்த வழி என்னவென்று சொன்னால், கிறிஸ்து தான் அந்த வழியாய் இருக்கின்றார். கிறிஸ்துவின் வழியாய் உலகங்களை தேவன் சிருஷ்டித்தவராய் இருக்கின்றார். ஆகவே தான் அவர் உலகங்களுக்கு அவர் தலைவராக இருக்கின்றார். தலைவர் மாத்திரமல்ல, சுதந்திரவாளியாகவும் அவர் இருக்கின்றார். அடுத்த வசனம் 23ஆம் வசனம், பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டு அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். பாருங்க, இயேசு கிறிஸ்து 30 வயது நிரம்பின பொழுது அவர் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது யோர்தான் நதிக்கு வந்தார். யோவான் ஸ்நானகனால் அவர் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார். அவர் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு அவர் கரையேறின பின்பு பரிசுத்த ஆவியானவர் அவர் பேரில் புறாவை போல இறங்கினார் என்று ஆண்டுடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் இப்படியா சிந்தித்துக் கொள்ளக்கூடாது. இயேசு கிறிஸ்து 30 வயது இருக்கும் பொழுதுதான் அபிஷேகம் பண்ணப்பட்டார்னு கிடையாதுங்க. இயேசு கிறிஸ்து எப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டார்னா, வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகம் என்று ஒன்று சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாக பூமியில ஒரு சிருஷ்டிப்புகள் என்று அந்த சிருஷ்டிப்புகள் படைப்பதற்கு முன்பதாக, உலகங்கள் படைக்கப்படுவதற்கு முன்பதாக, வான சேனைகள் படைக்கப்படுவதற்கு முன்பதாக, பூமியில் உள்ள ஜீவ சந்துக்கள் படைப்பதற்கு முன்பதாக அனாதியாய் தேவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாய் ஒரே குடும்பமாய் இருந்தார்கள். அந்த ஒரே குடும்பமாய் இருந்தவர்களுக்குள்
தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்த வேண்டும், இந்த உலகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரால் இந்த உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கின்றார். 24 வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்க. ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்ட நான் என்கின்ற வார்த்தை வரும் பொழுதெல்லாம் அங்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. மலைகள், ஆறுகளும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னோ, குன்றுகள் உண்டாகுவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னோ நான் ஜனிப்பிக்க. பாருங்க, பூமியில் இருக்கிற மண்ணு கூட ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். பூமியிலுடைய மண்ணிலிருந்து தான் விதை வந்தது, விதையிலிருந்து தான் செடிகள் வந்தது. ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் காட்டு மிருகங்களையும் பூமியிலே நடமாடுகின்ற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஏன் மனுஷனையும் பூமியில் மண்ணினால் ஆண்டவர் உண்டாக்கி அவனுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்தாரு. அந்த மண்ணு உண்டாகுவதற்கு முன்பதாக, மண்ணின் திரள் உண்டாவதற்கு முன்பதாக நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அங்கே இருந்தார் என்பதை வேதம் தெளிவாய் நமக்கு எடுத்துரைக்கிறது. அடுத்த வசனம் 27 வசனம். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திரத்தின் விலாசத்தை வட்டணிக்கையில். அடுத்த வசனம். உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகிறேன். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். I was there as a beloved son before God. தேவனுக்கு முன்பதாக செல்ல பிள்ளையா இருந்தேன் என்று சொல்லி இங்க தேவனுடைய குமாரனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வாரத்தினுடைய பைபிள் ஸ்டடியினுடைய தலைப்பை நீங்க வாசித்தீங்க, உலகத்திற்கு வெளிப்படுத்தப்பட்ட தேவகுமாரன். அப்போ இந்த வசனங்களை வாசிக்கிறப்போ உலகத்தில் என்னென்னலாம் தோன்றினது என்று எழுதுகின்றார். வானம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது, பூமி எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது, சமுத்திரங்கள் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது, மண் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது, இவைகளெல்லாம் சிருஷ்டிப்பதற்கு முன்பதாக அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தேன். நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறபடினால என்னை கொண்டு சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. தேவன் என் மூலமாக இவைகள் எல்லாம் சிருஷ்டிக்கும் பொழுது நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன். வாசித்து முடியுங்க. நித்தமும் மனமகிழ்ச்சியாய் இருந்து அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் இதெல்லாம் ஏன் அந்த சிருஷ்டிப்புகள் எல்லாம் உண்டாக்க வேண்டும் என்று சொன்னா, தேவகுமாரனுக்காக இவைகள் எல்லாம் உண்டாக்கினார். தேவனை நாம் திருப்திப்படுத்துவதற்காக எந்த காரியம் செய்ய முடியாதுங்க. தேவன் பிரியமானபடி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுவாங்க. தேவன் ஏற்கனவே பிரியமா தான் இருக்கிறார். என்னங்க, ஏற்கனவே he was satisfied. அவர் திருப்தியா தான் இருக்கிறார். அவருக்கு ஒன்றை கொடுத்து நாம் அவரை திருப்திப்படுத்த முடியாது. அவர்தான் நமக்கு சகலவற்றையும் கொடுத்து நம்மை திருப்தியாக்குகிற தேவனாய் இருக்கின்றார். அப்போ எப்படி ஆண்டவர் திருப்தியா இருந்தார்னா, குமாரன் மூலமாய் அவர் திருப்தியா இருந்தார். குமாரன் மூலமாய் அவர் நித்தமும் அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்து, தேவனுக்கு சந்தோஷமா என்னன்னா தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய சந்தோஷமா இருக்கின்றார். அவருடைய சமூகத்தில் நான் களி கூர்ந்தேன் என்று எழுதுகின்றார். அப்போ நீதிமொழிகள் புத்தகத்துல ஞானி இப்படியா எழுதுகின்றார். உலகங்கள் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாக, மலைகள் குன்றுகள் இந்த உலகத்திலே தோன்றுவதற்கு முன்பதாக நான் அனாதியாய் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன், மகனாயிருந்தேன் என்று சொல்லுகின்றார். அது மாத்திரமல்ல, அதே நீதிமொழிகள் 30 அதிகாரம் 3 வசனத்தையும்
4ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நான் ஞானத்தை கற்கவும் நான் ஞானத்தை கற்கவும் இல்லை, பரிசுத்தரின் அறிவை அறிந்து கொள்ளவும் இல்லை. வானத்துக்கு ஏறி இறங்கினவர் பாருங்க, அந்த ஏறி இறங்கினவர் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா வானத்துக்கு ஏறினவர் யாரு, இறங்கினவர் யாரு? வானத்துக்கு ஏறினவங்க பைபிள்ல 2 பேர் பற்றி சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று, ஏனோக்கு வானத்துக்கு ஏறினாரு ஆனா இறங்கல. எலியா வானத்துக்கு ஏறினாரு ஆனா இறங்கல. ஆனா வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யாருன்னா தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே வானத்துக்கு ஏறினவராயும் இறங்கினவராயும் இருக்கின்றார். அப்போ இங்க எழுதுகின்றார், வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? அடுத்து, காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார்? தண்ணீர்களை வஸ்திரத்தில் கட்டினவர் யார்? பூமியின் எல்லைகளை எல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன? அடுத்து, அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன? பாருங்க, இங்க 2 இடத்துலயும் இவைகளெல்லாம் செய்தவர் யாரு, அவருடைய நாமம் என்ன, அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆவியாய் இருக்கின்ற தேவன் இந்த உலகத்திற்கு, அல்லது ஆவியாய் இருக்கின்ற தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாய் அவர்கள் ஒரு குடும்பமாய் நித்தியமாய் அனாதியாய் அவர்கள் வாழுகின்றவர்களாய் இருக்கின்றார்கள். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு தகப்பனாயும் ஒரு மகனாயும் ஒரு தாயாயும் ஒரு குடும்பமாயும் அவர்கள் இருக்கின்றார்கள். அந்த குடும்பமாய் இருக்கின்ற தேவன் அந்த மூவருக்குள்ளவும் தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் நிறைந்து பரிபூர்ணமுள்ளவர்களாய் அவர்கள் இருக்கின்றார்கள். அந்த பரிபூர்ணமுள்ளவர்கள் இந்த உலகத்தை சிருஷ்டிக்க வேண்டும் என்று திட்டமிட்ட பொழுது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அதை அவர்கள் செய்கின்றார்கள். அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே சகலத்தையும் சிருஷ்டிக்கவர் மாத்திரமல்ல, உலகத்திற்கு வெளிப்படுத்தப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். இப்ப பிதா என்பது அவருக்கு கொடுக்கப்பட்ட, தேவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உயர்குடி நாமம். குமாரன் என்பது அவருக்கு கொடுக்கப்பட்ட உயர்குடி நாமம். பரிசுத்த ஆவி என்பது அவருக்கு கொடுக்கப்பட்ட உயர்குடி நாமம். அதை தான் மத்தேயு 28 பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் எழுதும் பொழுது, நீதிமொழிகள் புத்தகத்தில் ஞானி எழுதும் பொழுது, வானத்துக்கு ஏறினவர் யார், இறங்கினவர் யார், காற்றை கைகளில் பிடிக்கிறவர் யார், அடக்கினவர் யார், காற்றை படைத்தவர் யார், தண்ணீர்களை உண்டாக்கினவர் யார், அதை வஸ்திரத்திலே கட்டி வைக்கிறவர் யார், பூமியினுடைய எல்லைகள் எல்லாவற்றையும் ஸ்தாபித்தவர் யார்? யாருன்னா அவர் தேவன், தேவகுமாரன் மூலமாய் இவைகள் எல்லாவற்றையும் செய்கிறவராய் இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, அவருடைய நாமம் என்ன என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அவருடைய நாமம் எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பாருங்க, எல்லா இடத்திலேயும் குமாரன் 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 என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய நோக்கமே என்னன்னா, குமாரனை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். இந்த உலகத்திற்கு மாத்திரமல்ல, மறுகுலத்திற்கு தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தி அவர் எவ்வளவு மகிமையுடையவர், அவர் எவ்வளவு கனத்துக்குரியவர், அவர் எவ்வளவு மகிமைக்கு பாத்திரர் என்பதை இந்த உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும் என்பதுதான் பிதாவாகிய தேவனுடைய நோக்கமாயும் திட்டமாயும் இருக்கிறது. இப்போ ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவருடைய நாமத்தை குறித்து எழுதுறாருங்க. அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஹல்லேலூயா. இந்த நாமத்தை உடையவர் தான் தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்து. இவர் மூலம்தான் சகலமும் உண்டானது, சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆகவே தான் இந்த நாமத்தை இயேசு என்கின்ற நாமம் தரிப்பிக்கப்பட்டு தேவகுமாரன் இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த இயேசு என்கின்ற நாமம் இயேசு பிறப்பதற்கு முன்பதாகவே தேவ தூதன் மூலமாய் மரியாளுக்கு, யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டது. இந்த நாமத்தை இவருக்கு பயன்படுத்தி இந்த நாமத்தினாலே இவர் அழைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தமிழிலே இயேசு என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது.
ஆங்கிலத்திலே ஜீசஸ் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எபிரேய மொழியில இதற்கு யெஷுவா என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. கிரேக்க மொழிபெயர்ப்பிலே ஈஷூஸ் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த இயேசு என்கின்ற நாமம் தரித்து உலக தோற்றத்திற்கு முன்பதாய் இருந்த தேவகுமாரன் மனுஷனாய் இந்த உலகத்திற்கு வந்து இயேசு என்கின்ற நாமத்தினாலே இந்த உலகத்தில் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினபடியினால பிதா எங்கெங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகின்றாரோ அதை மத்தேயு புத்தகத்தில் அழகாக மத்தேயு எழுதி வச்சிருக்கிறாரு. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு ஞானஸ்நானம் பெற்று எழுந்து கரையேறின பொழுது அங்க என்ன நடந்துச்சு பாருங்க. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன். பாருங்க, he is my beloved son. நம்ம எல்லாரையும் ஆண்டவர் குமாரனும் குமார்த்திகளுமாய் ஆண்டவர் ஏற்றுக்கொள்றார், பிதா ஏற்றுக்கொள்றாருங்க. ஆனா ஒரே ஒரு நேசகுமாரன் தான் இயேசு கிறிஸ்து மாத்திரமே நேசகுமாரன். அவர் நேசகுமாரனா இருக்கிறபடினால அவருடைய நாமத்தினால தான் நம்மை அவர் பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்ளுகின்றார். அப்போ மத்தேயு 3ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டது. சிருஷ்டிக்கப்பட்டவர் கீழே சிருஷ்டிகர்த்தர் கீழே இருக்கின்றார். சிருஷ்டிக்கப்பட்டது திறந்து வானத்திலிருந்து ஒரு சத்தம் தோன்றியது. வானத்திலிருந்து பரமபிதா தம்முடைய குமாரனை பார்த்து இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லுகின்றார். அதே மத்தேயு 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை 3 பேரை கூட்டிக் கொண்டு, பேதுரு, யோவான், யாக்கோபை கூட்டிக் கொண்டு அவர் மறுரூப மலைக்கு போறாருங்க. அப்போ தன்னுடைய மகிமையை அவர் காண்பிக்கின்றார். காண்பிக்கும் பொழுது என்ன நடக்குது பாருங்க. அவர் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் என்ன பண்ணப்பட்டதுங்க. அப்போ வானத்திலிருந்து ஒரு சத்தம், ஒரு மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுதுங்க. அந்த சத்தத்திலிருந்து பிறந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதுனா, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் என்ன பண்றேங்க பிரியமா இருக்கிறேன். அப்ப ஏற்கனவே தேவன் பிரியமா தான் இருக்கிறாருங்க. அவரை பிரியப்படுத்த நம்ம ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. இயேசுக்கு அதாவது தேவன் ஏற்கனவே பிரியமா தான் இருக்கிறார். அவரை பிரியப்படுத்தணும்னா ஒண்ணே தான் செய்யணும். அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் சொன்ன கட்டளையாகிய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டும். அதுதான் அவரை நாம் பிரியப்படுத்த செய்ய வேண்டிய ஒரு காரியம். அப்போ 2 இடங்களிலே மத்தேயு எழுதுகின்றார், இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று எழுதுகின்றார். அப்ப வேதம் முழுவதையுமே நாம் வாசிக்கும் பொழுது இந்த குமாரனை பற்றி தான் எழுதப்பட்டிருக்கிறது. பிதாவினுடைய நோக்கம் என்னன்னா, இந்த குமாரனை இந்த உலகத்திற்கு நாம் அறிமுகப்படுத்த வேண்டும். அடுத்த வசனம் அதே யோவான் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. இப்ப கடவுளை ஒருத்தர் கூட பார்த்தது கிடையாதுங்க. சில பேர் கதை அடிக்கிறாங்க, கடவுளை பார்த்த, இவரை பார்த்த, அவரை பார்த்தேன்னு. இல்ல, பைபிள் தெளிவா சொல்லுதுங்க. இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார், தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை என்ன பண்ணாருங்க, வெளிப்படுத்துறார். அப்போ தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாய் திரியேக தேவனாய் இருக்கிறார். அந்த தேவனை யார் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தினார்னா, பிதாவின் மடியிலிருந்து இந்த உலகத்திற்கு புறப்பட்டு வந்த குமாரனாகிய கிறிஸ்து இந்த உலகத்திற்கு தேவனை வெளிப்படுத்தினார். அப்போ அதே யோவான் 1ஆம் அதிகாரம் நீங்க 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இந்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, யாரெல்லாம் அவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகின்றார்கள். அப்போ ஒரே ஒரு beloved son தான், அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது அவர் மூலமாய், சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டது. அவரே எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாளியா இருக்கிறார். அவர் உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக, மலைகள் தோன்றுவதற்கு முன்பதாக, பர்வதங்கள் தோன்றுவதற்கு முன்பதாக,
தண்ணீர்கள் தோன்றுவதற்கு முன்பதாக, பூமி தோன்றுவதற்கு முன்பதாக, பூமியில் இருக்கிற மண் தோன்றுவதற்கு முன்பதாக, மண்ணிலிருந்து புறப்பட்ட சர்வ சிருஷ்டிகள் தோன்றுவதற்கு முன்பதாகவே இருந்தவர். அவருக்குள் இருந்து சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவரே எல்லாவற்றுக்கும் முந்தின பேருமானவராயிருக்கின்றார். இப்போ இந்த எபிரேய வார்த்தையில பிரிஷித் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக படிக்க போகின்றோம். அதுக்கு முன்பதாக கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து நாம் கடைசியாக அந்த எபிரேய எழுத்தினுடைய அர்த்தத்தை நாம் கவனித்து நம்முடைய வகுப்பை நாம் நிறைவு செய்ய போகின்றோம். வாசிங்க, கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் அதிரசனமான தேவனுடைய தற்சொரூபமானவர். அப்படின்னா he is the image of invisible God. அவர்தான் தேவனுடைய சாயல். கிறிஸ்து தான் யாருங்க? தேவனுடைய சாயல். அடுத்து எழுதுறார் பாருங்க, சர்வ சிருஷ்டிக்கும் he is the firstborn of all creation. சர்வ சிருஷ்டிக்கு அவர் யாருங்க? முந்தின பேருவானவர். அடுத்த வசனம், ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப குமாரன் மூலமாய் குமாரனுக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. என்னென்னலாம் சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லுகின்றார். பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள் சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. 17ஆம் வசனம், அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது. எல்லாம் யாருக்குள்ள இருக்குங்க? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. இந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவு தான் இந்த உலகத்தில் பிதாவினுடைய சித்தமாகிய மனுக்குலத்தை மீட்டெடுக்கும்படிக்கு இவைகள் எல்லாவற்றையும் விட்டு மனுஷ சாயலாய் சாதாரண ஒரு மனுஷனாய் வந்தாருங்க. இதுதாங்க சுவிசேஷம். சுவிசேஷனா இயேசு பாவத்திலிருந்து விடுதலை செஞ்சார், அது கிடையாதுங்க. அது சுவிசேஷத்தினுடைய அடிப்படை தான். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் விட்டு பிதாவினுடைய விருப்பமாகிய மனுக்குலத்தை நேசித்த பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு இந்த முந்தின பேருமானவர் இந்த உலகத்திற்கு வந்தாரே, அதுதான் உலகத்திலே மிகவும் முக்கியமான சுவிசேஷமாக இருக்கின்றது. அப்போ இந்த கொலேசியர் புத்தகத்தில் இவ்வளவா எழுதுகின்றார். அப்போ இந்த எபிரேய மொழியில ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அந்த 1ஆம் வசனம் பெரிஷித் பிரா ஹெலோயிம் எத் ஆஷமாஹிம் வெட் ஹி அர்டஸ் என்கின்ற வார்த்தையினுடைய முதல் வார்த்தை பெரிஷித் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பெரிஷித் என்கின்ற வார்த்தை எதிலிருந்து வந்ததுன்னா ரெஷித் என்கின்ற வார்த்தையிலிருந்து வந்தது. ரெஷித் என்கின்ற வார்த்தை, இந்த ரெஷித் என்கின்ற வார்த்தையினுடைய பொருள் என்னன்னா பாருங்க, ரெஷித் அப்படின்னா என்னன்னா the first fruits of God, அல்லது ரெஷித் மீன்ஸ் the first fruit offered to God. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும் போது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்க்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, முதற் பலனாகிய ஒரு கதிர்க்கட்டு. இந்த முதற்பலனாகிய ஒரு கதிர்க்கட்டு தான் இயேசு கிறிஸ்து, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. இவருக்குள்ளதான் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போ இந்த பெரிஷித் என்கின்ற எபிரேய வார்த்தை இதனுடைய வேரான அல்லது ரூட் வேர்டு எதிலிருந்து வந்ததுன்னா ரெஷித் என்கின்ற வார்த்தையிலிருந்து வந்தது. ரெஷித் என்று சொன்னா the first fruits offered to God. அப்போ முதற் பலன், தேவனுக்கு கொடுக்கப்படுகின்ற முதற் பலன். அப்ப ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல
பெரிஷித் பரா அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா ஆதியிலே சிருஷ்டிப்பு. பெரிஷித் அப்படின்னா பிகினிங் என்ற அர்த்தம், அல்லது ஆதியிலே என்ற அர்த்தம். இந்த பெரிஷித் என்கின்ற வார்த்தை எதிலிருந்து வந்ததுன்னா ரெஷித் என்கின்ற வார்த்தையிலிருந்து வந்தது. இந்த ரெஷித் அப்படின்னா என்னன்னா முதற் பலன் என்ற அர்த்தம். இப்போ ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை இப்படியா வாசிக்கின்றான், முதற் பலனிலிருந்து உலகங்களையும் வானத்தையும் பூமியையும் தேவன் சிருஷ்டித்தார். இப்போ முதற் பலனாகிய கிறிஸ்துவிலிருந்து சகலவற்றையும் தேவன் சிருஷ்டித்தார். அதைத்தான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனாயிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. So the Christ is the first fruit of God. தேவனுக்கென்று கொடுக்கப்பட்ட முதற் பலன் கதிர் கட்டி யாருன்னா இயேசு கிறிஸ்து. அவர் மூலமாய் தான் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அவரை கொண்டு எப்படி சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டதோ அதே போல மரித்து உயிரோடு கூட எழுந்த இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரே முதற் பலனாய் இருக்கின்றார். அந்த முதற் பலன் மூலமாய் நாம் எல்லாரும் அவருக்குள் உயிர்ப்பிக்கப்படுவோம் என்பதே நம்முடைய நிச்சயமாய் இருக்கின்றது. இப்போ சுவிசேஷம்னா என்னன்னா இயேசு பாவங்களிலிருந்து நம்மை மீட்டு ரட்சிக்கிறார் என்பது மாத்திரமல்ல, நாம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையிலே அவர் முதற் பலனாகி அரிக்கட்டா இருக்கிறபடியினால அவருக்குள் நாம் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவோம் என்பது சேர்ந்ததுதான் சுவிசேஷமாய் இருக்கின்றது. The gospel of God is not only receiving the forgiveness of God through Jesus Christ, also receiving the resurrection of God in Christ. கிறிஸ்துவுக்குள்ளே உயிர்த்தெழுதலை அடைவதும் சுவிசேஷமாக இருக்கின்றது. அப்போ முதல் வசனத்தில் முதல் அதிகாரம் ஆதியாகமம் முதல் வசனத்தில் இருக்கிற முதல் வார்த்தையில் யாரை வேதம் அறிமுகப்படுத்துகின்றது என்று சொன்னால் தேவகுமாரனாகி இயேசுவை அறிமுகப்படுத்துகின்றது. எபிரேய வார்த்தையினுடைய முதல் வார்த்தை 22 வார்த்தையினுடைய முதல் வார்த்தை என்னன்னா அலெஃப் தான் முதல் வார்த்தை. அலெஃப்னா ஸ்ட்ராங் லீடர், ஃபாதர்னு அர்த்தம். ஆனால் அலெஃப் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்படல, பெயட் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுகிறது, பர் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுகிறது. அப்படின்னா பிதாவினுடைய விருப்பமே என்னன்னா தன்னுடைய குமாரனை வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் பிதாவினுடைய விருப்பமாக இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து அந்த 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 நாளை தான் முதற் பலன் நாளாய் கொண்டாடுகின்றார்கள். அந்த முதற் பலன் மூலமாய்த்தான் நாம் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுகின்றோம். இந்த முதற் பலன் என்கின்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் இப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, டைத்துன்னு. என்னங்க? தசம பாகம். அப்போ ஒரே ஒரு தசம பாகம் தாங்க. அவர் யாருங்க? குமாரனாகி இயேசு கிறிஸ்து. அந்த ஒரே தசம பாகத்திற்குள்ளாக நாம் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுகின்றோம், நாம் எல்லாரும் ரட்சிக்கப்படுகின்றோம், நாம் எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்படுகின்றோம். அவர் மூலமாக நாம் பிழைத்திருக்கிறோம், அவர் மூலமாக அசைகின்றோம், அவர் மூலமாக பேசுகின்றோம், அவர் மூலமாக ஜீவனை அனுபவிக்கின்றோம், அவர் மூலமாக சகலவற்றையும் நாம் இந்த பூமியிலே அனுபவிக்கிறவர்களாக இருக்கின்றோம். அப்போ இந்த தேவகுமாரனை உலகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் பிதாவினுடைய நோக்கமாக இருக்கின்றது. கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்க போகின்றோம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 11:16. மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும். வேரானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தம். அப்ப முதற் பலன் யார்னா கிறிஸ்து தான் முதற் பலனாகிய மாவா இருக்கின்றார். அவருக்குள் நாம் இருக்கும் பொழுது பரிசுத்தவான்களாய் இருக்கின்றோம். கிறிஸ்துவே வேறா இருக்கின்றார். அந்த வேருக்குள் நாம் இருக்கும் பொழுது கிளைகளாகிய நாமும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கின்றோம். கிறிஸ்து இல்லாமல் நம்மால் பரிசுத்தமாய் இருக்க முடியாது. கிறிஸ்து இல்லாமல் நம்மால் கிறிஸ்துவ ஜீவியம் வாழ முடியாது, பரிசுத்த ஜீவியம் வாழ முடியாது. அப்போ தேவனுடைய நோக்கமே என்னன்னா இந்த உலகத்திற்கு தேவகுமாரனை அறிமுகப்படுத்த வேண்டும்.
இப்போ அந்த பெரஷித் என்கின்ற முதல் வார்த்தையினுடைய அர்த்தமே என்னன்னா, இந்த பெரஷித் என்கின்ற வார்த்தை ஒரு 7 எபிரேய வார்த்தையிலிருந்து வந்திருக்கிறது. அதில் முதல் வார்த்தை பேட், பேட்னா வீடு என்று அர்த்தம். ரெண்டாவது வார்த்தை ரெஷ், ரெஷ்னா ஒரு மனுஷனுடைய தலை அல்லது பிரின்ஸ் என்று அர்த்தம், தலைவர் என்று அர்த்தம். மூன்றாவது அலெஃப் என்கின்ற வார்த்தையிலிருந்து வந்திருக்கிறது. அலெஃப்னா சாக்ரிஃபைஸ் ஆர் ஸ்ட்ராங் லீடர் என்று அர்த்தம். நான்காவது ஷென் என்கின்ற வார்த்தையிலிருந்து வந்திருக்கிறது. ஷென்னா ஷெடாய், ஆல்மைட்டி காட் அப்படின்னு அர்த்தம். ஐந்தாவது யட் என்கின்ற வார்த்தையிலிருந்து வந்திருக்கிறது. யட்னா காட்ஸ் ஹேண்ட், பவர் அப்படின்னு அர்த்தம். ஆறாவது டேவ் என்கின்ற வார்த்தை. டேவ் அப்படின்னா கிராஸ்டிக், கவனன்ட்னு அர்த்தம், கிராஸ்ன்னு அர்த்தம். இப்போ இந்த வாசிக்கப்பட்ட 6 வார்த்தைகளையுமே நான் முதல் வார்த்தைகளை எடுத்தா பெரிஷித் என்று அர்த்தம். பெரிஷித் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, the son of God destroyed by his own hand on a cross அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து கரங்களை விரித்தவராய் சிலுவையில் தொங்கினபடியினால அவர் இந்த உலகத்தில் இருக்கின்ற இருளை உடைத்தவர், இருளை அழித்தவர் என்று அர்த்தம். The son of God on his head by the power of his sacrifice on the cross, தலையிலே முள்முடி சுமக்கப்பட்டவராய் சிலுவையிலே உயர்த்தப்பட்ட தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்துவை இந்த முதல் வசனத்திலேயே, முதல் வார்த்தையிலேயே பரிசுத்த வேதாகமம் வெளிப்படுத்தி காண்பிக்கின்றது. அப்போ தேவனுடைய நோக்கம் என்ன? தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும். இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துவது மாத்திரமல்ல, உங்களுக்குள் குமாரனை வெளிப்படுத்த பிதாவாகிய தேவன் சித்தமாயிருக்கிறார். உங்களுக்குள் வெளிப்படுத்தும் பொழுது குமாரனுடைய சாயலை நீங்கள் அடைந்து குமாரனை போல இந்த உலகத்தில் அவருக்காய் சாட்சி உள்ளவர்களாய் இருக்க முடியும். ஆகவே இந்த வகுப்பில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தான் பாவ மன்னிப்பையும் தேவன் இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கிறார், மீட்பையும் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்வில், பாஸ்டர் என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க, என் குடும்பத்தில் நிறைய பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க, ஒருவேளை அவர்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தீங்கன்னா, குமாரனாகி இயேசு கிறிஸ்து ஒருவர் மூலமாகவே அவர்கள் ரட்சிக்கப்பட முடியும். குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை அவர்களுக்கு அறிவியுங்கள். குமாரனாகி இயேசு கிறிஸ்து அவரை ரட்சிப்பார். இப்போ இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே குமாரனாகிய கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தார். அவரை கொண்டும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவருக்குள் இன்றைக்கு பார்க்கின்ற எல்லாமே நிலை நிற்கிறதாய் காணப்படுகின்றது. அந்த குமாரனை இந்த உலகத்திற்கு தேவன் அனுப்பி தந்து இவ்வளவாய் உங்களில் அன்பு கூறுகிறேன் என்று அந்த அன்பை வெளிப்படுத்தினார். தேவன் உங்களை அதிகமாக நேசிக்கின்றார். தேவன் உங்களை அதிகமாக அன்பு கூறுகின்றார். ஒருவேளை அந்த உலகத்தில் என்னை யாரும் நேசிக்கல, அன்பு கூறல பாஸ்டர் அப்படின்னா பயப்படாதீங்க. சகல சிருஷ்டிப்புகளையும் சிருஷ்டித்த தேவன் உங்களில் அன்பு கூறுகின்றார், உங்களை நேசிக்கின்றார். உங்களுக்கென்று பெரிய திட்டத்தை வைத்திருக்கின்றார். குமாரனை அறிந்து கொள்வதே அந்த திட்டமாக இருக்கிறது. ஒருவேளை அந்த திட்டத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் அவருக்காக இந்த உலகத்திலே நீங்கள் பிரகாசிக்கின்ற வெளிச்சமாக கர்த்தர் உங்களை வைக்கப் போகின்றார். கண்களை மூடி நாம் ஜெபித்து நம்ம இந்த பாட வேலையை நாம் நிறைவேற்றப் போகின்றோம். நன்றி ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல சாயங்கால வேளைக்காயுமே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். உலகத்திற்கு வெளிப்படுத்தப்பட்ட தேவகுமாரன் என்கின்ற ஒரு தலைப்பிலிருந்து உலகம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாகவே நீர் எப்படியா இருந்தீர் என்பதை இன்றைக்கு இந்த வேத வார்த்தையிலிருந்து நாம் அறிந்து கொண்டோம். உம்முடைய நாமத்திற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய அன்பிற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய தயவுக்காய் ஸ்தோத்திரம். இவ்வளவா எங்கள் பேரில் அன்பு பாராட்டினீரே. குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பித்தர வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும், எங்களுக்காக அனுப்பித்தர வேண்டும் என்பது ஏதோ 2000 வருஷங்களுக்கு முன்பதாய் வந்த திட்டம் அல்ல, நோக்கம் அல்ல. உலகம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாகவே அநாதியா இந்த நோக்கத்தையும் திட்டத்தையும் நீர் உடையவராயிருந்து இந்த உலகத்தில் குமாரனை வெளிப்படுத்தி அவர் மூலமாய் அவருக்குள் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பையும் மீட்பையும் சகல நன்மைகளையும் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து அந்த குமாரனை பற்றி அறிவில் அடைந்து குமாரனை புறஜாதிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்க எங்களை உருவாக்கி எங்களை பயன்படுத்தும்படிக்கு ஜெபிக்கின்றோம். அந்த வேளையில் இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம்.
வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். உடைய தேவ கிருபை பூரணமாய் அவர்கள் பேரில் இருப்பதாக. உடைய கிருபையின் கருத்துக்குள்ள ஒவ்வொரு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் bless you. சமாதானத்தோடு கூட போய் வாருங்கள். அடுத்த வாரம் புனித வெள்ளி ஆராதனையாக இருக்கிறபடினால நமக்கு ஒரு விசேஷித்த செய்தி உண்டு. கெத்செமனேயில் ஒலிவ மரம் என்கின்ற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தை கவனிக்க போகின்றோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. காட் bless you.